குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். இளம் பக்தர்களுள் ஒருவர் நிரஞ்சன். அவர் வேலை கீழே பார்க்கிறார் என்று கேள்வியுற்ற அவர் மிகவும் மனவேதனையுடன், இதை கேள்விப்பட்டு என் மனம் படும்பாடு சொல்லி முடியாது. அவன் இறந்துவிட்டான் என்று கேள்விப்பட்டால் கூட நான் இவ்வளவு வேதனையை பட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார். பின்னர் ஒரு நாள் குருதேவர் அவனை சந்திக்க நேர்ந்தது. தன் வயதான தாயை காப்பாற்றவே வேலைக்கு செல்வதாக அவன் தெரிவித்தான். உடனே அவனை அன்போடு தடவி கொடுத்து, வயதான தாயை காப்பாற்றுவதற்காக நீ அவ்வாறு செய்ய நேர்ந்தது. அதில் தவறில்லை. உன் சொந்த சுகங்களுக்காக அவ்வாறு செய்திருந்தால் நான் உன்னை தொடவே முடிந்திருக்காது. என் நிரஞ்சனிடம் சிறு துளியும் அஞ்சுன் இல்லை. அவன் எவ்வாறு தவறு செய்ய முடியும் என்று கூறினார். 7. வேலை பார்ப்பது பற்றி குருதேவரின் கருத்து. குருதேவர் நிரஞ்சனிடம் இவ்வாறு கூறியது புதிதாக வந்தவர்களுக்கு திகைப்பை அளித்தது. அவர்களுள் ஒருவர் தயங்காமல், ஐயா, நீங்கள் வேலை பார்ப்பதை கண்டிக்கிறீர்கள். வேலை பார்க்காமல் நாங்கள் எவ்வாறு குடும்பங்களை காப்பாற்ற முடியும் என்று கேட்டார். அதற்கு குருதேவர், விரும்புபவர்கள் செய்யுங்கள், நான் தடுக்கவில்லை. நான் சொல்வதெல்லாம் நிரஞ்சனையும் மற்ற இளைஞர்களையும் சுட்டிக்காட்டி இவர்களுக்கு மட்டுமே, இவர்கள் விஷயமே வேறு என்று பதில் கூறினார். அந்த இளைஞர்களின் வாழ்க்கையை தனிவிதமாக உருவாக்கி வந்தார் குருதேவர். ஒருவரின் கீழ் வேலை பார்ப்பது ஆன்மீக சாதகர்களுக்கு உகந்ததல்ல என்பதே குருதேவர் கூறியதன் கருத்து. 8. கோவில் வேலையில் ஈடுபடுத்தி விடுவார் என்பதற்காக கதாதரர் மதுர்பாபுவை சந்திப்பதை தவிர்த்தல். மதுர்பாபுவின் நோக்கத்தை தன் சகோதரரிடமிருந்து அறிந்த கதாதரர் மதுர்பாபுவின் கண்களில் படாமல் இருக்க முயன்றார். கதாதரரை பொறுத்தவரை மனம், வாக்கு, உடல் இம்மூன்றாலும் மதிப்பது உண்மையையும் தர்மத்தையும் தானே தவிர எந்த தனி மனிதரையும் அல்ல. அதற்காக காரணமின்றி யாரையும் அவமதிப்பதையும் அவர் விரும்பவில்லை. பிறரிடம் நற்குணங்களை கண்டால் அவற்றை மனமாற புகழவும் சான்றோரை பாராட்டவும் அவர் என்றும் தவறியதில்லை. கோவில் அர்ச்சகர் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது பற்றி அவரே ஒரு முடிவுக்கு வராத நிலையில் அந்த பொறுப்பை ஏற்கும்படி மதுர்பாபு கேட்டுக்கொண்டால் மறுக்க நேரிடும். அது மதுர்பாபுவின் மனதை புண்படுத்தும். அத்தகையதொரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காகவே கதாதரர் ஒதுங்கி வாழ முயற்சி செய்திருக்க வேண்டும். அது மட்டுமின்றி கதாதரர் வயதில் மிகவும் சிறியவர், மிகவும் சாதாரணமானவர். மதுர்பாபுவோ ராணி ராசமணியின் வலது கையாக செயல்பட்டு வருபவர், மிகுந்த மதிப்பிற்குரியவர். அவரது வேண்டுகோளை மறுப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமாகத்தான் கருதப்படும் என்றும் அவர் எண்ணியிருக்க வேண்டும். நாட்கள் செல்ல செல்ல காளி கோவிலில் மீது கதாதரருக்கு ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டது. அங்கு வசிப்பது அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளித்தது. காமார்புகூருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் கூட குறையலாயிற்று. பொறுப்புகள், கடமைகள் எதுவும் கொடுக்கப்படாவிட்டால் தட்சிணேஸ்வரத்தில் தங்குவதில் அவருக்கு எவ்வித மறுப்பும் இல்லை. அப்போது நடந்த நிகழ்ச்சிகளிலிருந்து இதனை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த தருணத்தை எண்ணி கதாதரர் கலங்கி கொண்டிருந்தாரோ அது வந்துவிட்டது. ஒரு நாள் மதுர்பாபு ஆலயத்திற்கு வந்தபோது சற்று தொலைவில் கதாதரரும் ஹிருதயரும் சென்று கொண்டிருப்பதை கண்டார். உடனே கதாதரரை அழைத்து வரும்படி வேலையாளை அனுப்பினார். கதாதரர் அங்கிருந்து மெல்ல நழுவ எத்தனித்தார். அதற்குள் வேலையாள் வந்து, பாபு தங்களை அழைக்கிறார் என்று கூறினார். கதாதரர் தயங்குவதைக் கண்ட ஹிருதயர் காரணம் கேட்டபோது, கதாதரர், நான் இப்போது அங்கு சென்றால் அவர் என்னை இங்கு தங்கும்படியும் கோவில் பணியை ஏற்கும்படியும் கூறுவார். அதனால் தான் தயங்குகிறேன் என்று சொன்னார். 9. கதாதரர் அர்ச்சகர் பணியை ஏற்றுக்கொள்ளல். ஹிருதயருக்கு அது பெரிய விஷயமாக படவில்லை. அவர் கதாதரரிடம், அதில் என்ன கஷ்டம் இருக்கிறது?
இத்தகைய ஒரு நல்ல இடத்தில் ஒரு பெரிய மனிதரின் கீழ் பணி செய்வது நல்லதுதானே? இதற்கு போய் தயங்குகிறீர்களே என்றார். அதற்கு கதாதரர், எந்த வேலையிலும் கட்டுண்டு வாழ நான் விரும்பவில்லை. கோவில் பணியை ஏற்றுக்கொண்டால் காளி விக்கிரகத்தின் மீதுள்ள ஆபரணங்களுக்கும் நான் தானே பொறுப்பு? அது என்னால் முடியாது. ஆபரணங்களில் பொறுப்பை நீ ஏற்றுக்கொண்டு என்னுடன் இங்கே தங்குவதானால் நான் பூஜை பணியை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார். இருதயர் தட்சிணேஸ்வரத்திற்கு வந்ததே ஒரு வேலை தேடித்தான். கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல வேலையே தன்னை தேடி வருவதைக் கண்ட இருதயர் கதாதரரின் கருத்துக்கு உடனே இசைந்தார். அதன் பின்னர் கதாதரர் மதுர்பாபுவிடம் சென்றார். எதிர்பார்த்தபடியே மதுர்பாபு கோவில் பணியை ஏற்கும்படி வேண்டினார். கதாதரரும் முன்பு குறிப்பிட்ட நிபந்தனையுடன் அதனை ஏற்றுக்கொண்டார். காளியின் திருவுருவை அலங்கரிக்கின்ற பணியை அன்று முதல் கதாதரருக்கு மதுர்பாபு அளித்தார். கதாதரருக்கும் ராம்குமாருக்கும் உதவுமாறு இருதயரை பணித்தார். மதுர்பாபுவின் வேண்டுகோளுக்கு கதாதரர் இணங்கியது ராம்குமாரின் கவலையை பேரளவிற்கு குறைத்தது. மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் யாவும் கோவில் கும்பாபிஷேகம் நிறைவுற்ற 3 மாதங்களில் நிகழ்ந்தன. 10. கோவிந்த விக்கிரகம் உடைந்தது. அது 1855ஆம் ஆண்டு கோகுலாஷ்டமி நாள் வந்தது. கண்ணன் பிறந்த அந்த நன்னாளை கோலாகலமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஆனால் கோகுல அஷ்டமி அன்று அசம்பாவித நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அன்று ராதா கோவிந்தருக்கு உச்சிக்கால பூஜையும் நைவேத்தியம் நிறைவேறிய பின்னர் அர்ச்சகரான ஷேத்திராதர் ராதாராணி விக்கிரகத்தை பள்ளியறையில் வைத்துவிட்டு கோவிந்தரின் விக்கிரகத்தை எடுத்து சென்று கொண்டிருந்தார். வழியில் திடீரென கால் தடுக்கி கீழே விழுந்தார். கோவிந்த விக்கிரகத்தின் ஒரு கால் உடைந்து விட்டது. இது விஷயமாக பல பண்டிதர்களின் யோசனை கேட்கப்பட்டது. கதாதரர் பரவச நிலைகளில் அவ்வப்போது ஆழ்வதையும் இது போன்ற பிரச்சனைகளுக்கு விடை சொல்வதையும் பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்த மதுர்பாபு அவரது அறிவுரையை கேட்பதில் ஆர்வம் காட்டினார். இது பற்றி இருதயர் கூறியதாவது: உடைந்த விக்கிரகம் பற்றி மதுர்பாபு கேட்டதும் கதாதரர் பரவச நிலையில் ஆழ்ந்தார். பரவச நிலை கலைந்ததும் புதிய விக்கிரகம் தேவையில்லை என்று கூறிவிட்டார். உடைந்த விக்கிரகங்களை செப்பனி இடுவதில் கதாதரர் கை தேர்ந்தவர் என்பது மதுரருக்கு தெரியும். அவரது வேண்டுகோளின் பேரில் கோவிந்த விக்கிரகத்தின் உடைந்த காலை கதாதரரே சரி செய்தார். அந்த விக்கிரகமே தொடர்ந்து வழிபடப்பட்டது. இன்றும் அதனை உன்னிப்பாக பார்ப்பவர்கள் கூட அது உடைந்து சரி செய்யப்பட்டது என்று கூற முடியாது. அவ்வளவு அழகாக அதனை சரி செய்துள்ளார் குருதேவர். பழுதுபட்ட விக்கிரகத்தை பூஜிப்பதை பற்றி பலர் பலவாறாக பேசினர். ஆனால் கதாதரரின் அறிவுரையின் நம்பிக்கை கொண்டிருந்த ராணியும் மதுரரும் இத்தகைய பேச்சுகளுக்கு செவி சாய்க்கவில்லை. கவனமின்மைக்காக ஷேத்திரர் நாதர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார். ராதா கோவிந்தரின் பூஜை செய்யும் பொறுப்பு குருதேவருக்கு கொடுக்கப்பட்டது. ராம்குமாருக்கு உதவியாக காளியின் திருவுருவத்தை அலங்கரிக்கும் பொறுப்பை இருதயர் ஏற்றார். ராதா கோவிந்தர் விக்கிரகம் உடைந்ததை பற்றிய இன்னொரு நிகழ்ச்சியை வேறொரு சமயத்தில் இருதயர் எங்களிடம் கூறினார். 11. உடைந்த விக்கிரகத்தை பூஜிக்கலாமா என்பது பற்றி கதாதரர் ஜெயநாராயணரிடம் கூறியது. ராதா கோவிந்தர் விக்கிரகம் உடைந்ததை பற்றிய இன்னொரு நிகழ்ச்சியை வேறொரு சமயத்தில் இருதயர் எங்களிடம் கூறினார். கல்கத்தாவிலிருந்து சில மைல்கள் வடக்கே வராக நகரில் குடிகாட் படித்துறைக்கு அருகில் நடால் பகுதியை சேர்ந்த பிரபல நிலக்கிழரான ரத்னராய்க்கு சொந்தமான ஒரு படித்துறை இருந்தது. அந்த துறைக்கு அருகில் தசமகா வித்யை
கோவில் ஒன்று உள்ளது. ஆரம்ப காலத்தில் அந்த கோவிலில் வழிபாட்டிற்கும் நைவேத்தியத்திற்கும் சிறந்த ஏற்பாடுகள் இருந்தன. நாம் குறிப்பிடுகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த ஆலயம் அழியும் நிலையில் இருந்தது. கதாதரரிடம் பக்தியும் மதிப்பும் கொண்டு அவருடன் மதுர் நெருங்கிப் பழகத் தொடங்கிய நாட்களில் இருவரும் ஒரு நாள் அந்த கோவிலுக்கு சென்றனர். மோசமான நிலையில் இருந்த அந்த கோவிலின் அன்றாட வழிபாட்டிற்கு மாதம் 2 மணங்கு அரிசியும் 2 ரூபாயும் கொடுக்க ஏற்பாடு செய்யுமாறு மதுர் பாபுவை கேட்டுக்கொண்டார் கதாதரர். மதுர் பாபுவும் உடனடியாக அதற்கு இசைந்தார். இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு குருதேவர் சில வேளைகளில் அந்த கோவிலுக்கு சென்று வருவதுண்டு. ஒருமுறை கதாதரர் அங்கிருந்து வந்து கொண்டிருந்த போது பிரபல நிலக்கிழரான ஜெயநாராயணர் தாம் கட்டிய படித்துறையில் பலருடன் நின்று கொண்டிருந்தார். கதாதரருக்கு அவரை தெரியும். எனவே அவரை சந்திக்க சென்றார். கதாதரரை வணங்கி மரியாதையுடன் வரவேற்ற ஜெயநாராயணர் தன் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். உரையாடலின் போது கோவிந்த விக்கிரகத்தை பற்றிய பேச்சு எழுந்தது. ஜெயநாராயணர் கதாதரரிடம் கோவிந்தர் உடைந்து விட்டாராமே என்று கேட்டார். கதாதரர் அதற்கு பதிலாக, ஆகா, என்ன அறிவுத்திறன்! சிதைக்க முடியாத முழுமையான பரம்பொருள் உடைந்து விடுமா என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து வீணான விவாதங்கள் எழுவதை தவிர்ப்பதற்காக பேச்சின் போக்கை மாற்றினார். எதிலும் தேவையற்ற அம்சங்களை விலக்கி தேவையானவற்றை மட்டும் ஏற்றுக்கொள்ளும்படி அறிவுரை கூறினார். ஜெயநாராயணரும் கதாதரனின் குறிப்பை உணர்ந்து பயனற்ற கேள்விகள் கேட்பதை நிறுத்தி கொண்டார். 12. குருதேவரின் இசைத்திறமை. இருதயர் கூறினார். குருதேவர் பூஜை செய்வது ஒரு கண்கொள்ளா காட்சி. பார்ப்பவர்கள் அப்படியே தங்களை மறந்து நின்று விடுவர். அந்த தெய்வீக குரல், இதய ஊற்றிலிருந்து அந்த இன்குரல் பொங்கி வரும் போதுதான் எத்தனை உருக்கம்! ஒருமுறை கேட்டாலும் போதும், மறக்கவே முடியாது. அவரது பாடல்களில் பெரிய இசை மேதாவித்தனம் எதுவும் இருக்காது. ஆனால் பாடலின் பொருளை அப்படியே தன்னுள் வாங்கி அந்த உணர்ச்சியை தமது தேனொழுகும் தெய்வீக குரலில் குழைத்து தாள லய சுத்தமாக அப்படியே இழைய விடுவார். உணர்ச்சி அல்லது பாவம்தான் சங்கீதத்தின் உயிர்நாடி என்பதை அவரது பாடல்களை கேட்கின்ற யாரும் உணர்ந்து கொள்ள முடியும். அதே வேளையில் தாளமும் லயமும் கீதத்துடன் இசைந்து வராவிட்டால் இசையின் பாவம் சரியாக வெளிப்பட முடியாது. பிறர் பாடுவதையும் குருதேவர் பாடுவதையும் ஒப்பிட்டு பார்த்தால் இது தெரியும். ராணி ராசமணி தட்சிணேஸ்வரத்திற்கு வரும்போதெல்லாம் குருதேவரை பாடும்படி கேட்டுக்கொள்வார். கீழ்காணும் பாடலை ராணி மிகவும் விரும்பினார். ஓ அன்னையே, நீ சிவனின் மார்பின் மீது நிற்கும் காரணம்தான் என்ன? நீ நாக்கினை வெளியே நீட்டிக்கொண்டு ஓர் எளிய பெண்ணைப் போல் இருக்கிறாய். நன்றி, வணக்கம்.